பொட்டேட்டோ பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சு வேக வச்சுன்னா குழஞ்சி போயிடும், கரெக்டாக வராது செய்யறதுக்கு நமக்கு. அதனால் குக்கரில் வச்சு வேக வைக்காமல் கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தனி மிளகா பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து குட்டி குட்டி பாலா கோலி குண்டு இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே அழகாக உருட்டி எடுத்தாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இது கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.